உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ கிஃபார் குலத்தாரின் நீர்நிலை அருகே இருந்தார்கள். அப்போது அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, குர்ஆனை உங்கள் சமூகத்தார் ஒரே ஒரு ஓதல் முறைப்படி ஓதுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் என்று கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பையும் பிழை பொறுத்தலையும் வேண்டுகிறேன், என் சமுதாயத்தார் இதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று கூறினார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம் சென்றுவிட்டு திரும்பி நபி அவர்களிடம் வந்து, குர்ஆனை உங்கள் சமூகத்தார் 2 ஓதல் முறைகளின்படி ஓதுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் என்று கூறினார்கள். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பையும் பிழை பொறுத்தலையும் வேண்டுகிறேன், என் சமூகத்தார் இதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று கூறினார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3வது முறை இறைவனிடம் சென்றுவிட்டு திரும்பி வந்து, உங்கள் சமூகத்தார் குர்ஆனை 3 ஓதல் முறைகளின்படி ஓதுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் என்று கூறினார்கள். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பையும் பிழை பொறுத்தலையும் வேண்டுகிறேன், இதற்கு என் சமூகத்தார் சக்தி பெறமாட்டார்கள் என்று கூறினார்கள். பிறகு 4வது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம் சென்றுவிட்டு திரும்பி வந்து, குர்ஆனை உங்கள் சமூகத்தார் 7 ஓதல் முறைகளின்படி ஓதுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அவர்கள் இந்த 7 முறைகளில் எந்த முறைப்படி ஓதினாலும் அவர்கள் சரியாகவே ஓதினார்கள் என்று கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிம் 1492.